வணக்கம். ஓம் ஜெய் குருவே துணை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி நேயர்களே, இந்த தமிழ் வருடமான குரோதி வருடத்தில் ராகு கேது பயிற்சி கிடையாதுங்க. அவங்க தொடர்ந்து அதே இடத்துல தான் நீடிக்கிறாங்க இந்த குரோதி வருடம் முழுவதும். அதே போல் சனி பகவான் பயிற்சியும் இந்த குரோதி வருடத்தில் அவர்கள் இருக்கிற அதே இடத்தில் தான் இருக்காங்க, பயிற்சி கிடையாது. வருகிற மே 1ஆம் தேதி மட்டும் குரு பயிற்சி நிகழ இருக்குது. இந்த குரு பயிற்சி பலன்களையும் அதை தொடர்ந்து மற்ற அந்த ராகு கேது சனி பகவான் பலன்களையும் இந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இறையருளால் பார்ப்போம். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான அந்த அஷ்டம சனி காலத்துலேயும் ஒரு திடீர் பரிசாக, அற்புத பரிசாக ஒரு வருடத்துக்கு கிடைச்சிருக்குன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அவர் லாப குருவாக வராரு, 11ஆம் இடத்துக்கு வராரு. 11ஆம் இடம் என்பது லாபம், மூத்த சகோதரம், எதிலும் வெற்றியை அனுபவிக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டம், புதையல், இந்த மாதிரி இடங்களை சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு குரு வருவது உங்களுக்கு ஒரு கொடுப்பினை என்று தாங்க சொல்லணும். இந்த அஷ்டம சனி காலத்துலேயும் ஒரு செம்ம ரிலாக்ஸ் என்று கூட சொல்லலாம். அப்படி 11ஆம் இடத்துலேருந்து குரு தான் இருக்கும் அந்த ஸ்தானத்திலிருந்து அவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை, 5ஆம் இடத்தை, 7ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு அதிகமான நற்பலன்களை வழங்குவார். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் இடம் என்பது ஒருவருடைய தைரியம், வீரியம், இளைய சகோதரம், அவருடைய தன்னம்பிக்கை, அவருடைய விடாமுயற்சி, அவருடைய திமிர்த்தனம், அவருடைய தகவல் தொடர்பு திறமை, அவருடைய தகவல் தொடர்பு ஊடகங்கள், அவருடைய தகவல் தொடர்பு சாதனங்கள், அவருடைய இஎன்டி என்று சொல்லப்படுகிற காது மூக்கு தொண்டையின் வலது பகுதியில் உள்ள பிரச்சனைகள், அவருடைய தன்னம்பிக்கை, அவருடைய எழுத்தாற்றல் நல்லா இருக்கணும்னா 3ஆம் இடம் நல்லா இருக்கணுங்க. 3ஆம் இடம் நல்லா இருந்தால் சிறிய செல்ஃபோனும், 11ஆம் இடம் நல்லா இருந்தால் ஸ்மார்ட் ஃபோனும் அவங்க வச்சுருக்கு, யூஸ் பண்ணணும், நல்லாயிருக்கும், வச்சுருப்பாங்க. இப்போ 11ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு. அவர் 3ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால டேப்லெட்டு, பெரிய ஸ்மார்ட் ஃபோன் இதெல்லாம் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும் இந்த நேரம். அதாவது ஒரு தகவல் தொடர்பு தாங்க அந்த உலகத்தையே மாற்றுச்சு, மனிதன் வாழ்க்கையை மாற்றுச்சு. அந்த தகவல் தொடர்பு துறை அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய இடம் 3ஆம் இடத்துக்கு இந்த குரு பார்வை கிடைச்சிருக்குங்கிறது ஒரு நல்ல அதிர்ஷ்டங்க. இப்போ உங்களுடைய இளைய சகோதரிகள் அவர்கள் நல்லா இருப்பாங்க. அதாக குரு 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 5ஆம் இடம் என்பது ஒருவருடைய பூர்வ புண்ணியம், புத்திரர், புத்திஸ்தானம். இந்த 5ஆம் இடம் நல்லா இருந்தால் தாங்க அவங்க ஆழ்ந்து சிந்திப்பாங்க. அதாவது உணர்ச்சிகரமாக சிந்திக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு ஆழ்ந்து முடிவு எடுப்பாங்க. இந்த 5ஆம் இடம் நல்லா இல்லைன்னா மனக்குழப்பத்திலே இருப்பாங்க. இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்க முடியாத தன்மை அந்த 5ஆம் இடம், அதுதான் காரணம். அந்த இடம் இப்பொழுது குரு பார்வையினால் சிறப்படைகிறதுனால டக்குன்னு முடிவெடுத்து அடுத்த வளர்ச்சிக்கு போகலாங்க. அதே 5ஆம் இடம் தான் காதல். ஒருவருடைய காதல் ஆசையில் இருக்காங்களா, அந்த 5ஆம் இடம் தான் தூண்டிவிடும். அந்த தூண்டிவிடக்கூடிய மரபணுவை தூண்டக்கூடியவரும் குரு தான். அவர் இப்போ அந்த 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இப்போ 5ஆம் இடம் தான் ஒருவருடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், அவர்களுடைய அருள் கிடைப்பது இதெல்லாம் சொல்லும். இப்போ 5ஆம் இடம் சிறப்படைகிறதுனால அந்த இஷ்ட தெய்வம், குலதெய்வங்கள், தெய்வ அருள் எல்லாம் இப்போ சிறப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி ஹோமம் பண்ணுறது, புரோகிதம் பண்ணுறது, இவங்களுக்கும் இந்த 5ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் தான் செய்ய முடியும். அதாவது ஒரு வீட்டில் சுபகாரியம் தடையில்லாமல் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா அவங்களுக்கு அந்த 5ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும். இப்பொழுது உங்களுக்கு அந்த 5ஆம் இடம் சிறப்பதனால குடும்பத்தில் நன்மை நடக்க போகுதுங்க. ஏன்னா இப்போ புத்திர ஸ்தானம் இல்லைங்களா 5ஆம் இடம். 5ஆம் இடத்தை புத்திரத்துக்கு அதிபதி காரகர் குரு புத்திர காரகர், புத்திரம் கிடைக்கிற இடத்த பார்க்கறதுனால இப்போ வீட்டில் இந்த வருஷம் நல்ல செய்தி கிடைக்குங்க. கடகராசி நேயர்களுக்கு புத்திரம் பற்றிய அற்புதமான நன்மை நடக்க இருக்குங்க. அடுத்ததாக குரு 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 7ஆம் இடம் என்பது களத்திரம். அதாவது மனைவி, கணவன், கூட்டாளிகள், தொழில் கூட்டாளிகள், அதே மாதிரி நண்பர்கள். ஒருவருக்கு 7ஆம் இடம் நல்லா இருந்தால் தாங்க அவங்க நல்ல நண்பர்களை வச்சுருப்பாங்க. அந்த இடம் கேட்டிருந்தால் அவங்க தீயவங்களோட சேர்ந்து, அதனால தான் சேரிடம் அறிந்து சேருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த இடம் இந்த 7ஆம் இடம் தான். அதே மாதிரி வெளியில் சமுதாயத்தில் சந்திப்பவர்களால் நன்மை நடக்கணும் அப்படின்னா 7ஆம் இடம் நல்லா இருக்கணும்.
அப்படி சொல்லப்படுகிற அவருடைய செயல்படும் தன்மை, திறமை, அவர் எப்படி ஆக்டிவாக இருப்பாங்களா, மந்தமாக இருப்பாங்களா, சோம்பலாக இருப்பாங்களா, மந்த நிலை, அதெல்லாம் பார்க்கணும்னாலும் அவங்களுடைய 7ஆம் இடம் தான் அதை முடிவு செய்யும். இப்படி 7ஆம் இடம் என்பது ஒருவருடைய ராசிக்கு நேர் எதிர்பாவகமாக இருப்பதால் அவர்கள் அந்த செயல்படும் தன்மையை இந்த 7ஆம் இடம் தான் தீர்மானிக்குதுங்க. அந்த 7ஆம் இடத்தை இப்போ பார்க்க குரு பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அந்யோன்யம் பிறக்கும், அவங்களுக்குள்ளே இருக்கிற மன சங்கடங்கள் தீரும். அதே மாதிரி தொழில் கூட்டாளிகிட்ட இருந்த மன வருத்தங்கள்லாம் நீங்கும், நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. வெளியில் நீங்கள் சந்திக்கிறவங்களால் நீங்கள் ஒரு இடத்துக்கு சுற்றி போகணுன்னு நினைப்பீங்க, ஆனால் நீங்கள் சந்திக்கிறவர் நல்ல வழியை சொல்லுவார் சுருக்கமாக, அதுவும் நல்ல வழியாக இருக்கும். அதே 7ஆம் இடம் நல்லா இல்லைன்னா நீங்கள் நேராக போக நினச்சாலும் அங்கே அது சரின்னு சுற்ற விட்ருவாங்க. அதுதான் அந்த சமுதாயத்தில் சந்திக்கும் நபர்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. 7ஆம் இடத்துக்கான அந்த களத்திரம், கூட்டாளி, மனைவி, நண்பர்கள், சுருக்கமாக இவர்கள் நிலை இப்போ சிறப்படைகிறதுனால இப்போ பாருங்களேன், 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தகவல் தொடர்பு இடம் அது நல்லா இருக்குது. அதில் இளைய சகோதர சகோதரிகள் இவங்களாம் நல்லா இருக்காங்க. அடுத்ததாக அப்பா தாத்தா பித்ருக்கள் ஆசீர்வாதம், தெய்வங்கள் ஆசீர்வாதம் கிடைச்சிருது 5ஆம் இடத்தினால. 7ஆம் இடமும் என்று சொல்லப்படுகிற மனைவி, களத்திரம், கூட்டாளிகள் இவர்கள் இப்போ நல்ல மனம் மாறி நல்ல மேம்பாடு ஏற்படுறதுக்கு காரணமாக இருப்பாங்க. இளைய சகோதரம் அவங்களுடைய தைரிய வீரியம், இதே 3ஆம் இடம் தாங்க ஒருவருடைய திமிருக்கும் காரணம். நல்ல திமிர் இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. வெற்றி அடைகிறது, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இதெல்லாம் இந்த இடம்லாம் இப்போ சிறப்படையுது. அதனால் ஒரு நல்ல ஒரு புதிய பரிணாமம் வாழ்க்கையில், நடை உடை பாவனையில் ஒரு மாற்றம், இதெல்லாம் இப்போ கிடைக்குங்க. சரிங்க, இதெல்லாம் இப்போ அவருடைய ஸ்தானம் 11ஆம் இடமும் அமரக்கூடிய அந்த 11ஆம் இடமும் சிறப்பாக இருக்குது. அவர் பார்க்கக்கூடிய 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடமும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட, நல்ல ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு காரணமாக நல்ல இடங்களாக இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி அதிர்ஷ்டத்தை தரும். ரைட்டு. ஆனால் சனி 8ல் அமர்ந்திருக்காரு, அஷ்டம சனி நடக்குது. சனி எப்போவும் எந்த ராசிக்காவது 8ல் தாங்க இருப்பார். அஷ்டம சனி எல்லாருக்கும் தான் வருது. அதனால் ஒன்றும் கலங்க தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல. எல்லாருக்கும் சனி கெடுதல் செஞ்சிடமாட்டாருங்க. அவங்க பூர்வ புண்ணியத்தை பொறுத்து தான் அவர் போன ஜென்மத்தில், இந்த ஜோதிடத்தில் ஜென்மங்கள், அந்த முற்பிறவிகள்லாம் நம்பணுங்க. அந்த முற்பிறவிகளை செய்த நல்வினை தீவினை இவற்றின் அடிப்படையில் தான் அவருடைய சிரமமோ நல்லதோ கொடுப்பாரே தவிர, வந்துட்டதுனாலேயே அவர் கெடுதல் செஞ்சிட போகிறாரு அப்படின்லாம் சொல்லக்கூடாது அவர். ஏன்னா அவர் தாங்க இருக்கிற கிரகங்களையே சூப்பராக உணர்ந்து பார்த்தா அவர் தாங்க அந்த தர்மவான், அவர் தான் நீதிபதி, அவர் தான் நமக்கு எல்லாம் செஞ்சு தரவர். அவருக்கு தெரியாமல் நம்ம எதுவுமே நடத்த முடியாது. அப்படிப்பட்ட மிக நமக்கு நெருக்கமானவர் சனி பகவான் தான். அதனால தான் சனி பகவான் நம்ம தவிர்க்க முடியாது. அவரை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நல்லது செஞ்சு, நேர்மை செஞ்சு, தர்மத்தில் இருந்தோம்னா அவரை பற்றி பயம் இல்லை. அவர் 8ல் இருக்கிறதுனால கெடுதல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனாலும் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சனி பகவானுடைய பார்வை கெடுதல் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. சனி பகவான் பார்வை 3, 7, 10 இப்போ 3ஆம் இடத்துக்கு நடக்குது. அடுத்து 7ஆம் இடத்துக்கு 5, 6, 7ஆம் இடத்துக்கு கிடைக்குது. அடுத்து 10ஆம் இடத்துக்கு கிடைக்குது. இப்போ பாருங்களேன், உங்களுடைய தொழிலை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அடுத்ததாக குடும்பஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது இப்போ 5ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணியம், தெய்வ அருள் கிடைக்கிது. ஏன்னா அவருக்கு குரு பார்வை நேரம் அங்கே இருக்கிறதுனால நமக்கு 5ஆம் இடத்துக்கான சனி பார்வையை பற்றி கவலை இல்லை. ஆனால் குடும்பத்தில் அவருடைய பார்வை இருக்குது 2ஆம் இடத்துக்கு. 10ஆம் இடம் தொழிலுக்கும் பார்வை இருக்கிறதுனால இப்போ நீங்கள் குருவுக்கு பரிகாரம் பண்ண தேவையில்லை. சனி பகவானுக்கு மட்டும் ஒரு வழிபாடு வச்சுக்கணும். சனி பகவானுக்காக ஒரு வயசானவங்களுக்கு, ஒரு முதியோர் இல்லத்துக்கு அவங்க சந்தோஷப்படுற மாதிரி, ஒரு தூய்மை பணியாளர்களுக்கு, சாக்கடை அள்ளுறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நன்மை பண்ணாவே அவர் சந்தோஷப்படுவாருங்க. அந்த மாதிரி ஒரு வழிபாடு இப்போ பண்ணிக்கணும். இந்த அஷ்டம சனியிலேருந்து விலகணும்னா அவருடைய காரகங்கள் இருக்காங்க இல்லைங்களா, முதியோர்கள் அவர் தான், மாற்றுத்திறனாளிகள் அவர் தான், சாக்கடை சுத்தம் செய்கிறவங்க, துப்புரவு பணி செய்கிறவங்க, அப்படி இவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தினா, ஏதாவது கொடுத்து சந்தோஷப்படுத்தினோம்னா அவர் ஒன்றும் கடுமையெல்லாம் காட்ட மாட்டாருங்க. அடுத்ததாக 3ல் கேது இருக்கார். கேது இதுவரையும் இருந்து தடை பண்ணாலும் இப்போ அவர் குரு பார்வை கிடைச்சிட்டதுனால அவரை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லைங்க. 9ல் ராகு இருக்கார். 9ஆம் இடம்
பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், அதுதான் வந்து ஒருவருடைய தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இங்கே வந்து இப்போ ராகு இருக்கிறதுனால அதனால் ஒன்றும் தவறு இல்லைங்க. ராகு வந்து இருக்கிற இடத்துக்கு பிரம்மாண்டத்தை தான் கொடுப்பாரு. அவர் இயற்கை அசுபர் அப்படின்னாலும் அவர் 9ஆம் இடத்துல இருப்பதனால அந்த 9ஆம் இடம் தான் ஒரு தந்தை, பாக்கியம், தர்மம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்போ இப்போ நீங்கள் தர்மம் செய்ய ஆசைப்படுவீங்க ராகுனால். அப்போ தர்மம் நீங்கள் செய்யும்போது அஷ்டம சனியோட கடுமை குறையும். அதனால் ராகு 9ல் அவர் இருக்கிறதுனால ஒன்றும் பயம் இல்லை, கவலை இல்லைங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.